ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 124 சீசன் 5 வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து கட்டுறாங்க. ஸோ போன சீன் முக்கியமாக போன எபிசோட் பார்க்கலாம் பார்த்துட்டு ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு இந்த எபிசோட போட்டிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் கண்டினியூட்டி கொஞ்சம் மிஸ் ஆகும். நீங்கள் பார்த்துட்டு ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருக்காங்க. நம்ம சங்கு தான் வந்து நம்ம சீனியர் இங்கூட கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிச்சுங்க, அந்த இடத்துல இந்த வழியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, நான் உங்களை எதுவும் ப்ளேம் பண்ண வரல, அந்த இடத்துல நீங்கள் எனக்கு காப்பாற்றாம போகிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கோச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பு பேசிட்டு இருக்கும்போது அந்த நம்ம காங்ஸி மாஸ்டர் வந்து அவர் அறிவிக்கிறார். ஸோ வந்து உங்களுக்கான 3வது ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 2 இதில் ஜெயிச்சவங்க வந்து இங்கேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அல்கமி காம்படிஷன் கைஸ். ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஒரு மேடை மாதிரி இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ் வந்து பெஸ்ட் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து போன மாதிரி ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உள்ள வராங்க. ஸோ எல்லாருமே சேர் பண்ணுறது நம்ம டான் பண்ண வராங்க. ஸோ டான் பண்ண பார்த்து வந்து எல்லாருமே சொல்லிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு சின்ன வயசுல இந்த அளவுக்கு வந்துருக்காரு, அவரோட பவர் பயங்கரமாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம சீனியர் யுங்கருமே இருக்கேன். சீனியர் யுங்கரை பார்த்துட்டு டே நம்ம காடஸ்ரா அப்படின்ட்டு பேர் ஒருத்தல இது கத்த ஆரம்பிச்சுடா. காடஸ் ஐயோ என்ன அழகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ மாசம் வரும். ஸோ ஹீரோட ஸ்பீடை பார்த்து எல்லாருமே மறந்து போகிறாங்க. உண்மையிலேயே எனக்குள்ள வந்து நான் கொஞ்சம் டேலண்ட் இருக்கு அப்படின்னு இருக்கா ஹீரோ நினைக்கலாம். ஸோ கண்டிப்பாக அடுத்தது பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நம்ம கூமும் இருக்காங்க. அந்த சூழல் சேர்ந்தோம் பார்த்தோன்னே ஹீரோவில் சரியான டென்ஷன் ஆகுது. அவன் சொல்லிருக்கான் ஆல் த பெஸ்ட் சின்ன பையா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் காங்கு சொல்லிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ரிஃபைனிங் காம்படிஷன், நீங்கள் பண்ணுற பில்லு வந்து ஹை லெவலாகவும் இருக்கணும். அதில் வந்து மல்டி கலர்ஸ் கலர் கிரேட்ஸ், இந்த கலர் கிரேட்ஸ் வச்சு நான் வந்து தரத்தை வச்சு பிரிப்போம். ஓகே எல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொத்தப்பட அந்த இடத்துல ஒரு மாதிரி சொன்ன டைமிங்காக இருந்தது. இதை கேட்ட உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட இது வந்து ரிஃபைன் பண்ணிருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த 1000 அனிமல் டீமன் ஃபர்னஸ் அந்த ஒரு ஃபர்னஸ் வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து சரியான நேரம். ஸோ மாஸ்டருக்கான போன் பர்னிங் அந்த எலிக்சர் அது வந்து செய்ய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சுட்டு இருக்கான். ஸோ வந்து ஹீரோ நினைக்கிறான். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த போன் மெல்டிங் எலிக்சர் மட்டும் செஞ்சினா போதும், இது வந்து டாப் 7 கிரேட் 8 லெவல் அந்த லெவலுக்கான எலிக்சர் பில் அப்படின்னு வச்சுட்டா. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் யுங்க இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஃப்ளேம் வெளியே கொண்டு. ஆக்சுவலி இது ஃப்ளேம் இல்லை, இது வந்து பிளட் டெவில் ஃபயர் ஒர்க் அப்படின்னாங்க. பிளட் டெவில் ஃபயர் ஒர்க்குன்னு கூட ஸோ அந்த எல்லோரும் பார்த்தா சொல்லிட்டு இருக்கு பிளட் டெவில் ஃபயர் ஒர்க். இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து இல்லை. ஸோ சாவ் ஃபைனலி இப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்காளா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவள் பவர் உண்மையிலே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்ற. இந்த இடத்துல நம்ம கூமோன்றா மூகு என்ன பண்ணுறாருன்னா அவரோட வந்து அந்த ஃப்ளேமில் கூட அது பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் வடிவத்தில் இருக்குது. அதுவும் போய் எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இந்த சீரியஸ் நினைக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம சாவி நினைக்கிறாங்க இது உண்மையிலே பவர்ஃபுல்லாக இருக்குது, இவங்களும் வந்து சண்டை போடுறதுக்கு கஷ்டம் இருக்கு. அந்த பாம்பு வெளியே வந்து காத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற நம்ம காங்கி சொல்லிருக்காரு இது வந்து 15th தானே இந்த ஃப்ளேம்பிங் ரேங்கில் அப்படி சொல்லிருக்கேன். ஆமாம் அப்படின்னு இருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சோலா ஃபால்ஸ். ஸோ அந்த பாம்பு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்க தலைவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபயரை வெளியே கொண்டு வராமல் இருக்கா. வெளியே வந்து உடனே ஆர்ட் அண்ட் ஃப்ளேம் தான் அந்த பைத்தானுக்கும் வெளியே வர ஆரம்பிங்க. அந்த பைத்தானும் வந்து கிரீன் கலர் ஃப்ளேமோட மிக்ஸ் ஆகி வந்து ஒரு கத்துனதுக்கே இந்த ஃப்ளேம்ல வந்து மறண்டு போயிடும். 2 பாம்புகளும் அடிச்சு அருமையை சுற்றி போகிற எல்லாம் மறண்டு போகிறானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இடமே சொல்கிறாங்க. ஸோ அந்த சியோயான் அவனோட ஃப்ளேமே வந்து டிஃப்ரெண்ட் அது கிரீன் கலர் ஃப்ளேம், அதுவும் பார்த்தீங்கன்னா பைத்தானோட இதில் கண்டிப்பாக ஒரு மிக்சிங் ஃப்ளேமாக தான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு பரவாயில்ல திறமை சொல்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரீன் பைத்தானோ வந்து அந்த பாம்பை கொண்டுட்டு நம்ம சோலா ஃபால்ஸ் இருந்தால மூகம் அவனை பார்த்து காத்திக்கிட்டு இருக்க. அதை பார்க்குற மூகம் சொல்கிறான். ஸோ பார்க்கலாம் நம்ம காம்படிஷன்லேயே அவன் ஜெயிக்கிறான்னு பார்க்கலான்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைரை உள்ள போட்டு இருக்கிற கியர்புக்கு எல்லாத்தையும் உள்ள போட ஆரம்பிச்சா ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே போக ஒவ்வொருத்தர் பார்த்தா ஒரு ரிஃபைனிங் வந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ போட்ட எறும்பு பார்த்தீங்கன்னா கண்டன்ஸ் அது வந்து ஒரே தோ ஆகிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த அதில் இருக்கிற பியூரிட்டிஸ்லாம் வந்து இன்ஸ்டன்ட்டியாக வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். இதை பார்க்கணும்னா பரவாயில்ல சியோ சான் உண்மையிலே திறமை தான். ஸோ வந்து ஒயிட் மாஸ்டருக்கு வந்து உண்மையிலே நல்ல சீசன் கிடச்சிருக்கான். ஸோ தலைவனை பற்றி ஒரு முக்கியமான 3 எறும்பு போட்டு ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எறும்பு வந்து எரிச்சு அந்த ஃபுட் இம்ப்யூரிட்டிஸுமே எடுத்து ஸோ லிக்விட் ஃபார்முக்கு கண்டென்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த லிக்விட் வந்து இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் தூரம் போகுது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஃபர்னஸ் ஒவ்வொருத்தரும் வந்து வெட்டிக்கிறோம் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மாதம் 15 நாள் இப்படியே போயிடுச்சு. ஸோ 15 நாள் போயிட்டு நிறைய பேர் வந்து போயிட்டாங்க சொல்லுமே பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பியர் ப்ரோலாம் வந்து எவ்வளோ நேரம் போ ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு அவ்வளோ கொட்டை விட்டுருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பொண்ணு அப்படின்னு சவுண்ட் அவ்வளோ மிரண்டுறான். அப்படின்னு சொல்லி இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுக்கு வாசனை வரும். எந்த அருமையாக இருக்குது இந்த வாசனை. சிவன் உன்ன மாதிரி ஒன்றும் பில் செய்ய முடியாது, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண சொல்லிருக்கேன். நீ என்ன இருக்கியா ஒரு எறும்பு எடுத்துடா உருப்படி எடுத்துட்டு அப்படின்னு கேட்டால் மாஸ்டர் பாஸ் நான் வந்து என்ன முடிஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லு ஒருத்தனை செஞ்சுட்டாங்க. உடனே இருந்து அவன்லி தண்டர் வந்து அடிக்க ஆரம்பிக்க. ஆக்சுவலி அவன்லி தண்டர் இல்லை ஒரு நார்மல் தண்டர் தான். தண்டர் ஒரு கேஜெட் வந்து அப்சர்வ் பண்ணுது பார்க்குறோம். ஸோ இந்த கேஜெட் வந்து தண்டர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால வந்து நிறைய பேர் இது பண்ணுறேன். ஸோ ஒருத்தராக பில்லு வந்து முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாப் ஃபேமிலிஸ் அந்த ஒவ்வொருத்தரும் வந்து பில்லி ஆரம்பிக்க அது எல்லாமே 6 கிரேட் பீக் தான் இருக்குது. அதை பார்த்து உடனே வந்து சங்கு வந்து முடிச்சாரு அப்படின்னு இருக்க. அந்த அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் இருக்கிற அந்த இது வந்து தண்டர் வந்து வாங்கிக்கிச்சு. சங்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா 6th லெவலோட
பீக் 7th கிரேட் அந்த லெவலுக்கான ஒரு பில்லு. உடனே நம்ம டான் பொண்ணு வந்து முடிச்சிடும். அதில் வந்து வந்து ஸோ அந்த தண்டர் க்ளவுடே வந்து ஒரே கலர் வருது. இதை பார்க்குறேன், பரவாயில்ல இந்த பொண்ணு உண்மையிலே தான் அவள் வந்து 2 கலர் தண்டர் பில்லர் செஞ்சுருக்கா. உண்மையிலே வந்து ஸோ இந்த டான் ஃபேமிலி ரொம்பவுமே கொடுத்து வச்சோம். இந்த மாதிரி யங் லெவல் ஜீனியஸ் கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்கு மாஸ்டர் வாய்ப்பு இருக்குன்னா அந்த பில்லு வந்து பயங்கரமாக சுற்றி அதை சுற்றி ஸ்பிரிட்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு மாதிரி கட்டுறாங்க. உடனே மெஸ்ஸின் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையிலே திறமைசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போய் யோசிக்கிறா. கண்டிப்பாக ஏன் லெவலுக்கு வர முடியாது அப்படின்ட்டு அவளோட பில்லை வந்து முட்டிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கலருமே சேஞ்ச் ஆகும். நம்ம டேன் போனீங்கன்னா பார்த்தா ஒரே கலர் தான் வந்து அந்த மேகம் வந்துச்சு. ஆனால் நம்ம இவங்களுக்கு வந்து 2 கலர் வந்து அவரோட பில்லு வந்து இருக்கு. அந்த பில்லு பார்த்தீங்கன்னா வந்து 7th கிரேட் ஸ்டார்டிங்கில் இருக்கு. அதை பார்த்தோன்னே நினைக்கிறான் சங்கலாம் நான் உண்மையிலே ஒரு குவாலிஃபை ஆன்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா பில்லு வந்து ஒரே முடிவு தான். சரி ஓகே கட்டசி ஸ்டெப் அப்படின்ட்டு ஸோ வந்து கொய் கண்டன்ஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து அவனும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பில்லு வந்து ஒரே எடுத்து போனான். உடனே அவனோட பைத்தான் கிரீன் பைத்தான்பா அவங்க ஜாலை சுற்றிக்கிட்டு வானத்தை நோக்கி அட்டியா பாரு என்னடா 3 கலர் க்ளவுடு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த க்ளவுட் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்கு. உண்மையிலேயே வந்து ரொம்ப பயங்கரமான திறமைசாலியாக இருக்கான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு அந்த க்ளவுடு பயங்கரம். இதை பார்க்குற சங்கம் இல்லை அவன் எப்படி இந்த அளவுக்கு பண்ணான் அவன் என்னோட திறமைசாலி அவனும் பயந்துகிட்டு இருக்கான். இந்த 2 பொண்ணுமே எனக்கு அவனோட உண்மையான பவர் இதுதானா அப்படின்னு பார்த்து மிரண்டு போயிட்டு இருக்கேன். இதில் நம்ம இவன் சொல்லிருக்கான் உண்மையிலே அவன் திறமைசாலி அப்படிங்கிற கண்டிப்பாக அவன் ஒயிட்டோட டிசிப்ளின் தான் சும்மாவா அப்படின்னு காங்கியும் பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு. சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷம் இருக்கு. இந்த மூகு சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் ஒரு விஷயமாடா இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் பில்லு முடிக்க அவன் பண்ண டெக்னிக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக்கு என்னடான்னு பார்த்துட்டு அவன் டெக்னிக் எப்படி அந்த பில்லு வந்து ஃபார்ம் ஆகுது. உடனே அவனோட ஜானேஜ் பார்த்தீங்கன்னா பில்லர் மாதிரி வானத்தை தூக்கி அடிக்க அது பார்த்தீங்கன்னா கொய்யால் அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும்போது ஸோ அந்த பவரில் பார்த்தீங்கன்னா நம்ம டான் பண்ணுற நம்ம ஜுங்கர் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி வச்சுருவாங்க. ஸோ இவங்க வந்து சாவு இவங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து க்ளவுடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். என் பவரை பாடுறா அப்படின்னு அவன் ஊடி வச்சிருக்கான். அவன் சோலா ஃபாலோ செஞ்சு எல்லாருமே தெரியுச்சு. ஸோ அந்த பேக்குங்களும் பார்த்தோம்னா 4 விதமான கலரில் மாற எல்லாம் பார்த்து மிரண்டுறானுங்க. 4 கலர் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்து மிரண்டுட்டு இருக்கானுங்க. சரி அவ்வளோதான் காம்படிஷன் முடிச்சுன்னா இப்படிலாம் சொல்றது கண்டிப்பாக சோலா ஃபாலோ செஞ்சு ஜெயிக்கூடாது நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு அட்டாக் பண்ண போவேன். காங்சி தடுத்துறது இது அல்கமி காம்படிஷன் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு நீ அவனை ஜெயிக்க விட போறியா இவ்வளோ பெரிய லெகசி வந்து கண்டிப்பாக சோலா ஃபாலோ செஞ்சு கிடைக்கக்கூடாது அப்படின்னா சரி நம்புவோம் சிவச்சனம் நம்புவோம் அவன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எப்படி அவன் தான் கலர் ஆல்ரெடி வந்துருச்சு அவன் பில் கிரேட் அவ்வளோதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அல்கமி பண்ணிருக்காங்க அவங்க தாத்தா சொல்லிருக்காங்க. ஸோ வந்து ஒரு கலர் அப்பிருச்சு இதுக்கப்புறம் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது டைம் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோதான் ஹீரோ தோத்துறான்னு நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டர் சொல்லுவாங்க கண்டிப்பாக அவன் அதை பண்ணுவான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா உடனே நம்ம குட்டி பண்ணி வந்து சிவச்சா நுண்டால் முடியடா கடைசி வரைக்கும் விடாதா அவனை கண்டிப்பாக தோக்காடுறா அப்படின்னு மாதிரி காத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ யோசிக்கிறான். ஸோ யார்கிட்டயும் வந்து என் கலர் வந்து அப்பிராச்சு ஆனால் நான் எப்படி இதனோட குவாலிட்டி இன்னும் அப்கிரேட் பண்ணுறது எப்படி அடுத்த கலர் சேர்க்குதான்னு ஹீரோட வந்து கேட்டிருப்பான். மாஸ்டர் ஆல்ரெடி செஞ்ச பில்லுக்கு வந்து கலரை வந்து கூட்ட முடியுமா ஐ மீன் வந்து அப்கிரேட் பண்ண முடியுமா மாஸ்டர்னா. ஸோ இந்த மாதிரி கேள்வி அந்த மாதிரி திறமையான ஜீனியஸ் தான் நீ கேட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு வழி இருக்கு. ஸ்பிரிச்சுவல் அசாஷன் டெக்னிக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான அல்கமியான டெக்னிக் இது மூலியமா அது பிள்ளை வந்து இது பண்ணலாம் மாஸ்டர் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டா சொல்லி தரண்டான்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கா நீ என்னதான் பண்ணாலும் ஒண்ணுமே வேலைக்கு ஆகுதுடா நான் ஜெயிச்சிடா அப்படின்ற மாதிரி காத்திட்டு திடீர்னு பார்த்தா ஒரு வித்தியாசமான என்னடான்னு 10 நிமிஷம் மறந்துகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமானது யூஸ் பண்ண என்னடான்னு பார்த்தீங்கன்னா தலைவனு பார்த்தீங்கன்னா போன் சில்லர் ஃப்ளேம் அந்த ஒரு ஃப்ளேமை வெளியே கொண்டு வர அதனோட பவர் வெளியே வந்தோடனே சுத்திக்கிற எல்லா இடத்துலயும் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தலைவன் நின்று இருக்க இந்த சொல்றாங்க உடனே அது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் டஸ்ட் அப்படின்னு மாதிரி அல்கமி டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த டஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்க நம்ம மூகுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கம் அவனோட மாஸ்டர் பார்க்குற மாதிரி இருக்குது. அவன் பார்த்து மறல்றதோட இதான இந்த எபிசோட் வந்து முடிச்சிருவாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அவங்க கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் போடுங்க. ஸோ என்ன விஷயம் ஒரு எபிசோடாக பண்ணுறது ஓகே தான் ஆனால் நீங்கள் கேட்குறீங்கலாம் போடுறேன் 2 எபிசோடு வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க ஓகே ப்ரோ ஒரு எபிசோடே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து வந்தவொடனே வந்து அப்லோட் பண்ணிடலாம். நீங்கள் சொல்கிறது தான் நண்பா இருக்குது. ஆல்ரெடி நம்ம சனியாரில் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். பட் இருந்தாலுமே எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அதனால தான் வந்து நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்போ டைம் தான் அப்லோட் பண்ணிடலாம் இந்த டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ண தேவைன்னு நான் நினைக்கிறேன்.